ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது சின்ன தம்பி பெரிய தம்பி. வணக்கண்ணே. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வொகேட் போஸ்டிங் போடணும். எவ்வளோ அமௌண்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்து எதனா பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பனையூர் பக்கம் நம்ம கட்சிக்காரங்க யாராவது 4 பேர் தெரிஞ்சு உங்கள் கட்சிக்காரங்க உங்களுக்கு தெரியாத போயிடலாம். போயிட்டு ஏன்னா அண்ணன் புஷியானந்துக்கு டைரக்டா டீல் இருக்கும். நீங்க இங்க சுவிட்சை தட்டினீங்கன்னா அங்க பல்ப் எரியும். அப்படிதானே தெரிஞ்சு ஒரு அக்கா வந்து கேஸை போட்டுச்சு நீதிமன்றத்துல. உடனே புசுக்குன்னு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, நியாயமா தான் போஸ்டிங்லாம் போடுறாங்க, இதுல வந்து விஜய் பேரையும் புஷியானந்த் பேரையும் நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். காலையில எழுந்து மூச்சு பார்த்தா கேஸ் கொடுத்தாங்கல்ல இந்த அக்கா, ஞானசுந்தரி அக்கா, அவங்கள கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. இதுதான் தூய சக்தியின் ஆட்சி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரு வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அவங்க பல்லையே புடுங்கிறது இருக்கு இல்லையா, அவங்களையே புடுங்கி வீசுறது இருக்கு இல்லையா, இதுதான் தூய சக்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா கூட இப்படி ஓவர் நைட்லாம் யாரையும் பண்ணதில்லை. அதாவது குற்றச்சாட்டுகள் வரும், வந்தா கூப்பிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை கூப்பிட்டு பேசி என்னப்பா அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அது ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனால் கட்சியை விட்டுலாம் இந்த மாதிரி புடிங்கி எரிய மாட்டாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஞானசௌந்தரி எம்மையார் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சத்திலிருந்து 15-30 லட்சம் வரையிலையும் வாங்கிக்கிட்டு தான் இவங்க பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு தான் இந்த நியமனத்தை செய்கிறாங்க. இதுல புஷியானந்தின் கைதான் முக்கியமாக ஓங்கி இருக்கிறது. அவருக்கு நேரடி டீலிங் இருக்குது. மாவட்ட செயலாளர் உட்பட. அதாவது மெயின் பிரான்ச் இதுங்க. அப்புறம் கிளைகள் கீழ இருந்து ரூட்ல இருந்து வரணும். ஆமா. அப்ப அந்த மாதிரி கீழ இருந்து இவர்களுக்கு அந்த இதெல்லாம் தகவல்கள் வருது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இதை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. ஆமா. எலிஜிபிலிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, பணம் இருக்குங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, ஆடு திருடுனவங்களுக்கு கூட கொடுக்குறது. ஆமா, நீங்க ஆடு திருடினாலும் சரி, மாடு திருடினாலும் சரி, நீங்க வழக்கறிஞர் தான், உங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க, அரசு வழக்கறிஞர் பதவி, அதுல எல்லாம் நம்ம கேடியா இருப்பாங்க. அதனால இந்த ஆடு திருடனை கொண்டு வந்து அரசு வழக்கறிஞர்களை வச்சா நாடு திருடப்படும்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்த புதிய மாற்றம், புதிய சக்தி இருக்கு இல்லையா, நான் வந்து பாட்டு எழுதும் பொழுது கூட சொன்னேன், தூய சக்தின்னு அவங்க சொன்னாங்க. நான் இதை தூய சாக்கடைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது உண்மையிலேயே தன்னைத்தானே தூயதுன்னு சொல்லிக்கிடுற தூய சாக்கடை. ஓகே. ஏன்னா இப்ப என்ன தூய சாக்கடைன்னு ஒரு சாக்கடை கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஆக்சிமோரன்னு சொல்லுவாங்க தம்பி. நீங்க வந்து இந்த அதாவது முரணான விஷயங்களை ஒன்றாக சேர்ப்பது. அதனால இந்த ஆக்சிமோரன் நிறைந்ததுதான் இந்த விஜயனுடைய கட்சி. சாக்கடையை விட கேடு கெட்டது. கூவத்துல கூட இறங்கி மீன் பிடிச்சிடலாம். அந்த படகு ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க கரூர் பக்கம், இந்த கோட்டூர் பக்கம் போறீங்கன்னா அதுல கூவத்துல கூட ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அடையாறு, அந்த சாக்கடைக்குள்ள கூட. அப்பெல்லாம் அப்படிதானே ஓட்டிருந்தாங்க. ஆனா நீங்க தாவேக்காங்கிற சாக்கடைக்குள்ள இறங்கி ஒருபோதும் படகு ஓட்ட முடியாது. யார்கிட்ட நினைச்சா ஓட்டலாம், புஷியானந்த் நினைச்சா ஓட்டலாம், அல்லது விஜய் நினைச்சா ஓட்டலாம். புஷியானந்துக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. புஷியானந்த் வந்து விஜயை ஆட்டுவிக்கிறார் அப்படின்னு ஒரு அரசியல் புரசலா வெளியில சொல்லப்படும். சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் பவர் சென்டர். விஜய் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல. புஷியானந்த், ஜானகிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் வந்து ஆதவர்ஜனா, இவங்க தானே எல்லாருமே இயக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது உலகம் முழுவதும் கரப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அந்த கரப்ஷனிஸ்டுக்கு நேர கரப்ட் பண்றவங்க எல்லாரும் நேரடியா குற்றஞ்சாட்டி அவர்களை மேல நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன அப்படின்னா, குற்றவாளிகளை வந்து ஒரு புனித வட்டத்துக்குள்ள வச்சுக்கிடுது. அவர் அப்படி கிடையாதுங்க. அது தாவேக்காட்சியில தான். இல்ல 91, 96 ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஆடாத ஆட்டம் இல்ல. ஆமா. அதுல சசிகலாவோடு சேர்ந்ததால் தான், பன்றியோடு சேர்ந்ததால் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது நீங்க இந்த நான் யாரையும் குறை சொல்லலைங்க, அப்படி ஒரு ஓமானத்தை மக்கள் பேசுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. ஏதோ ஜெயலலிதா உத்தம புத்திரி மாதிரியும், அவருக்கு இந்த பணத்தை பத்தியோ இந்த விவகாரம் பத்தியோ எதுவுமே தெரியாத பத்தியும் மாதிரியும், அந்த அம்மா ஏதோ வந்து நெருக்கடி கொடுத்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த கொடநாடு எஸ்டேட் இருக்குல்ல, அது ஒரு வெள்ளைக்காரருக்குள்ளதுங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பரம்பரையா எந்த நாட்டில் போயினாலும் அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகளை வாங்கி போட்டு பெரிய அளவில் வாங்கி அதை பிசினஸ் பண்ணக்கூடிய குடும்பம். அவங்க கையில் இருந்ததை
இந்த வாண்டையாருன்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய குரூப் வச்சு தான் வாங்குறாங்க. மிரட்டி அவர் புலம்புனாரு. ஜெயலலிதா இறந்தப்போ இன்டர்வியூலாம் இருக்குது. எங்க சொத்தை இப்படி ஆட்டையை போட்டாங்க, எங்களால் என்ன பண்ண முடியல. ஆனா அப்படி சொன்ன அவர் கூட ஜெயலலிதா மேல மேடத்துக்கு இது தெரிந்திருக்காது. மேடத்துக்கு அங்க பேட்டரி கார் போட்டு அவ்வளவு சொகுசா ராஜாங்கமே மேடம் அங்கதான் பண்ணுவாங்க. கவர்மெண்டே கொடநாட்டுல தான் இருக்கும். அங்க எல்லா வகையான சகல வசதிகளும் இருக்கும். அனுபவிச்சது ஃபுல்லா மேடம். ஆனா மேடத்துக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பறி கொடுத்தவனே சொல்லுவான். ஏன்னா பாசிஸ்டுகளின் குணம் அப்படி. செத்தாலும் கூட அவர்களுடைய ஆவி இவர்களை சும்மா விடாது. ஏன்னா அதிகார வர்க்கம் அப்படிப்பட்டது. விஜய் அதனாலதான் அந்த புனித கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் புனிதருங்க. அவரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், அதுதான் உண்மை. எது அப்படின்னா, தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன். ஆமா, விடமாட்டேன், ரோட்ல விடமாட்டேன், தூக்கி கட்சிகள் கொண்டு வந்து வைக்கிறாரு. எங்க ஓடிக்கிட்டு இருக்கிற, யாருக்கிட்ட சொகுசு? நீ இந்த சாக்கடையை விட்டுட்டு, இந்த தூய சாக்கடையை விட்டுட்டு எப்படி நீ ரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு அள்ளி கொண்டாந்து இந்த கட்சிகளை வச்சுக்கிடுவேன் அப்படிங்கறத தான் தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன். தொடமாட்டேன்னு என்ன அர்த்தம்னா, இப்பெல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்சன் அல்லது லாரியில வரப்போது பின்னாடி இறக்கி வைங்க, நான் கையில தொட மாட்டேன். அந்த அழுக்கு எதுக்கு நான் தொட்டனா? நான் தொட மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை கொண்டாந்து அங்க இறக்கி வைக்க போறாங்க. இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த விஜய் மேல எவ்வளவு ஒரு பெரிய புரிதர் தெரியுமா? 2015 வீட்டுக்குள்ள கணக்கில் வராத 15 கோடி ரூபாய், அதாவது இந்த புலி படத்துக்கான ரூபாய் இருக்குது. அந்த ரூபாய அவர் என்னங்க பணம் இதுல அக்கௌண்ட்ல இல்லைங்க, ஏன் பணம் தாங்க, இது மட்டும் கட்டல, டாக்ஸ் மட்டும் கட்டலைங்க, செல்லான் கிடைக்கும் அக்கௌண்ட்ல போறது, டாக்ஸ் மட்டும் கட்டலைங்க. ஐயோ அதுதான் கருப்பு பணம் யா? இல்லைங்க, கருப்பு பணம் தாங்க, உழைச்சது நான் தானே, நான் தானே டான்ஸ் ஆடினேன், டாக்ஸ் மட்டும் கேட்டலைங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காருங்க. எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க. அப்போ கரப்ஷன் இதுக்கு அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேல ஒரு பெனால்டி போட்டாங்க. 15 கோடிக்கு ஒரு 1.5 கோடி ஃபைன் போட்டாங்க. ஆமா, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, 1.5 கோடி ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1.5 கோடியும் கூட இவர் கட்டலைங்க. இப்போ வரல அந்த கேஸ் இழுத்தடிப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கேஸ் போட்டது 2017, ஜட்ஜ்மெண்ட் வந்தது 2021. இது மிஸ்மேட்ச் ஆகுது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய கதையெல்லாம் கேண்டாதீங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு மறுபடியும் இழுத்தடிக்கிறார். அந்த கேஸ் ஓடிட்டே இருங்க. இப்படிப்பட்ட தூய சக்திங்க. எப்படி மக்கள் பணத்தை நீ வேலை செஞ்சு அந்த பணத்துக்கு பிளாக் மணி, ஊழல்ங்கிறது என்னங்க? கருப்பு பணம் தானே ஊழல். சிவாஜி படத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டணும், பாண்டிச்சேரியில கார் வாங்கினா டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த டாக்ஸ் விவகாரத்துக்குள்ள போனோம்னா இன்னும் கேவலம். ஆமா, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் வாங்கி கட்டல, அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு தெரியுமா? நீங்க திரைப்படத்துல ஹீரோவா இருக்கீங்க, ரியல்ல ஒரு சல்லித்தனமா நடந்துக்கிடுறீங்க, ஒரு வில்லனை விட கேவலமா நடந்துக்கிடுறீங்க. படத்துல தான் நீங்க கில்லியை தவிர நீங்க நடைமுறையில முத்துப்பாண்டியை விட கேவலமானவர்னு சொல்லிடுச்சு. இது சொன்ன உடனே என்னையா பார்த்து இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு, சார் அந்த ஃபைனை மட்டும் நான் கட்டிடுறேன், அவங்க கொட்டிட்டாங்க, ஏன்னா கெட்ட அமைக்கிட்டாங்க, கெட்டி அவங்க அங்க நெருக்கணும்னு இவங்க கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லாம் கரெக்ட் தான், அந்த அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது ரிவர்ஸ் வாங்கிக்கோங்க, நான் திருப்பி ஹீரோவா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுங்க, கேவலமா என்ன கண்ணாடி பத்தி அசிங்கமா திட்டிட்டீங்க அப்படின்னு. இப்படி நாங்க செருப்படி வாங்காத ஏரியாவே கிடையாதுங்கிற அளவுக்கு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கரப்ஷனை அழிக்க ஒரு ஜீவ ரட்சகர் தான் இந்த விஜய். அப்படிப்பட்டவருடைய ஆட்சியில தான் இந்த இதுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஞான சௌந்தரி கேஸ் கொடுத்தவங்க இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு கேவலம் நடந்துகிட்டு இருக்குது, கண்கூடாக அநியாயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு எதிராகத்தான் இவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க இப்பதான் அவங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க என்னங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியும், நிர்வாகம் தெரியாதுங்க. அந்த அம்மா இன்னொன்னு, அந்த அம்மா மேல அலிகேஷன்ஸ் இருக்கு, அவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்துட்டு எதிரிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தா நம்ம தலைவர் மேல உள்ள நம்பிக்கை தாங்க முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க பாட்டாங்க அடுத்தவனுக்கு உள்ளடி வேலை செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் உங்களுக்கு போஸ்டிங், உங்களுக்கு பொறுமையா இருக்கணும். நீங்க எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாலும் சரி, எத்தனை மூட்டை அடிச்சாலும் சரி, பான் பராக்கு வச்சிருந்தான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பெட்டி கடைக்காரனை கொன்னாலும் சரி, பான் பராக்கு வித்த அதுல 40 கோடி ரூபாய் ஊழல் பண்ண
பான்பராக் வாயனை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சுக்கிட்டாலும் சரி நீங்க எதையும் பேசக்கூடாது. பான்பராக்கு போட்டவனுக்கு வாயில தான் கரை, பான்பராக்குல வாங்கி அதுல காசு வாங்கினவனுக்கு வாழ்க்கையே கரை. அப்படிப்பட்ட வாழ்க்கையே கரை வடிந்த ஒரு கடத்துக்கு சொந்தக்காரனை கூட்ட நீங்க கூட்டு உள்ள வச்சுக்கலாம். நீங்க சகலத்தையும் அமைக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம். இதை நீங்க தான் வந்து முதல் ரூல்ஸ், எழுதப்படாத இதை செஞ்சுக்கிட்டு தான் நீங்க வரணும். அதனால புஷியானந்த நீங்க வந்து புஷியானந்தா எல்லாத்தையும் ஆட்டி வைப்பாரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா புஷியானந்த் மேல இருந்து தேவதூதனால் நியமிக்கப்பட்டவர். அப்பழுக்கற்ற புனித ஆத்மாவான ஜோசப் விஜயாகிய அந்த தேவதூதனால் நியமிக்கப்பட்ட ஒரு பாவ ஆத்மா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் மூஞ்சலாம் அது விழும். நாளைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஊழல் வழக்கு வந்தாலும் அவங்க மேலதான் விழும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுறேன், நீங்க எங்க வேணாலும் தப்பி ஓடலாம். இங்க ஆனானப்பட்ட ஜெயலலிதா மாதிரியான குற்றவாளிகளையே பார்த்து ஊறுது. நீங்க இந்த உலகத்தை விட்டே தப்பி உயிரில்லாமல் தப்பி ஓடி விடலாம். இறந்ததுக்கு பிறகு குற்றவாளி நம்பர் 1ன்னு சொல்லும் இந்த நீதிமன்றம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் அது சொல்லுது? அது ஜெயலலிதாவை தண்டிக்க போறது இல்லை, ஆனா சசிகலாவை தண்டிக்கணும். சசிகலாவை தண்டிக்கணும்னா சசிகலாவை 1ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்மா டூல் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல இருந்து அம்மையார் ஜெயலலிதா சொல்றதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும். அம்மையாருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. சரிங்களா? ஒருவேளை எக்ஸ்ட்ரா நடந்திருந்தா கூட அது ஒன் டைம் பின்னாடி தெரிய வந்ததுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு நத்தம் விஸ்வநாதனுக்கு தெரியும், ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியும், எஸ்பி வேலுமணிக்கு தெரியும், சிவி சண்முகத்துக்கு தெரியும். அது எங்கெங்க வீங்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்போ தப்பு பண்ணிட்டு அது எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் தான் ஜெயலலிதா அவர்களும் பண்ணது. அதனால ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமல் அது நடக்க முடியாது. அப்போ இறந்தால் கூட சட்டம் முழுவதில்லை. அது வைரமுத்து ஒரு இதுல சொல்வார், நிகழ்காலத்தில் நீங்கள் தவறு செய்துவிட்டு நகர்ந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். வருங்கால சமுதாயம் உங்களை தோண்டி எடுத்து, உங்கள் பிணங்களை தோண்டி எடுத்து தூக்கில் போடும் அப்படின்னு சொன்னாரு. பாவம் அவரையே இப்போ தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதையை சொன்னார். அதனால தவறுகளை நாம் வந்து செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் சொல்றேன். அதனால இந்த தவறுகளை இன்னைக்கு கண்கூடாக செஞ்சிட்டு இருக்கிறாரு விஜய். ரொம்ப அடாவடியாக 91, 96 ஆட்சி காலத்தில் நடந்ததை விடவும் பல மடங்கு அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த கரெக்டா சொல்லிடுறேன். இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்களை கட்சியில் ஏற்கனவே அந்த பொறுப்புகளில் இருந்திருப்பாங்க இல்லையா, ரசிகர் மன்ற பொறுப்புகள்ல அவர்களை வச்சு போட்டுக்கிட்டாங்க. ஏன் வளசரவாக்கத்துக்கு அவருடைய கார் டிரைவரினுடைய மகனைத்தான் வந்து மாவட்ட செயலாளராக போட்டாங்க. அந்த மாதிரி யார் நெருக்கமானவங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஆனா ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் இருப்பாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக ரூவா ஃபிக்ஸ் பண்ணி, எதுக்கு? நாம வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, இங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு, இதை வச்சு எப்படி கல்லா கட்டலாம் அப்படின்னு சிந்திச்சவர் தான் இந்த விஜய். அதனால கட்சிக்குள்ள எவன் வந்து அதிகாரத்துக்கு வரணும், ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வரணும்னா அதற்கு பணம் கிட்டத்தட்ட 5 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரலும் அன்றே வாங்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பகிரங்கமாக வந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும். பெண்கள், அஜிதாங்கிற பெண்மணி வந்து வண்டியை மெரிச்சு உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு மதுதான். அதற்கு முன்னாடி அந்த அம்மா வண்டியை வெறிக்கிறதுக்கு முன்னாடியே திருச்சியை சேர்ந்த ஒருவர் என்னிடம் 12 லட்சம் ரூபாய் செயலாளர் பதவிக்கு ஏதாவது கேட்கறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு கேட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, 5 கோடி ரூபாய் 234 சீட்டு கூட்டி கழிச்சு பார்த்துக்கங்க. 5,234 1,250 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்துடும் சும்மா மொத்தமா. அதுல ஒரு அளவு குறைச்சிக்கிட்டாலுமே ஒரு 700-800 கோடி ரூபாயாவது அந்த எலெக்ஷன்ல சீட்டுகளே அடிச்சிருக்க முடியும். நான் சொல்றது எம்எல்ஏ சீட்ல மட்டும். இதர சில லட்சங்களாக அடிச்சது எத்தனை கோடி? அப்போ 250 கோடி ரூபாயை நான் வந்து ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டு வரேன்னு சொன்ன விஜய் சும்மா வரல. ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே, அதாவது படம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, படத்தை முடிச்சு வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடியே லாபம் பார்த்துருவாங்க, வியாபாரம் பண்ணிடுவாங்க. அந்த டாக்டிக்ஸ அண்ணன் எங்க மேட்ச் பண்றாப்ல. அதனால விஜய் வந்து நஷ்டப்பட்டு, விஜயை நம்பி யாரெல்லாம் இருந்தாலும் அவன் தெருக்கு தான் போகணும். தப்பாவே நினைச்சுக்கிறாங்க. ப்ரொடியூசர் என்னையாவது உயிரோட இருந்திருக்கான கேளுங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் கல்லை கட்டிட்டு மேல இருந்து குதிச்சு செத்து போனாரு.
இவரை வச்சு படம் எடுத்தவர், விஜய் வச்சு விஜய் வச்சு படம் எடுத்தவர். அவங்க சொந்தக்காரங்க தானே. நீங்க இந்த மாஸ்டர் படம் எடுத்தவர் அவங்களே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க மாமாவோ என்னமோ தான். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, இவங்களை நம்பி யாரும் நல்லா இருக்க முடியாது. இன்னொன்று, புலி படம் எடுத்தார் இல்லையா? புலி படம் எடுத்தப்போ நம்ம பிடி செல்வகுமார் தான் வந்து ப்ரொடியூசர் ஆக்கினாங்க. இந்த அவருடைய பிஆர்ஓவா இருந்தவரை ஏதோ கருணையின் அடிப்படையில் அவரை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அவருடைய இதை பண்ணினாங்க. பண்ணது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருதுன்னு சொன்னோன்னா அதை எல்லாத்தையும் அவர் மேல தலையில தள்ளி விட்டுட்டு அவரே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவர் வெளியில வந்து கதறினாரு. ஹாஸ்பிட்டல், அது விஜயா ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்குறாரு, நெஞ்சு வலி தாங்க முடியாம. ஒரு திடீர்னு வருதுங்க வெள்ளம் மாதிரி. 2015 வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு தனி மனித நோக்கி பிரச்சனை வருது. விஜய் ஓடிட்டாப்ல, இரவோடு இரவாக குளுமணாலி போயிட்டாப்ல. 5 நாள் வெளியில வரல, ரூமை பூட்டியாச்சு, ஏசியில அந்த குளுமணாலி குழுக்குழுப்புல வாழ்ந்துட்டு இருக்காப்ல. 5 நாள் கழிச்சு திரும்பி வந்தா இந்த ஆளை மட்டும் என்கிட்ட பார்க்க வராத, ஓடிடு. இவ்வளவுதான் விஜயோட டீலிங். ஸோ பிரச்சனைகள் வந்தால் ஓடி விடுவது அப்படிங்கிறது கரூர்ல புதுசா வந்தது இல்ல. 2015 ஒரு சாட்சியமே இருக்குது. இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட இந்த விஜய் தான் இன்றைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன்னு சொல்லி டயலாக் பேசுகிறார். இதை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தான் ஏமாளி ஆயிடும். அடுத்து சார், இந்த சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. இதை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த பழனி கோயில்ல வருகிற இந்த மர்மம் முடிச்சிருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு தினிசா வந்துனுக்குது. ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. மண்டைய குழப்புற விதமா இது. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காங்க. யார் இவங்கன்னு டீட்டெயிலும் தெரியல. இன்னொரு பக்கம் அதை ரிஜிஸ்டர் பண்ண ஜஸ்டின் மணிகண்டனை இடைநீக்கம் செய்யறாங்க, கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரு போய் ஜாமீன்ல என்ன சொல்றாரு, நான் பண்ணவே கிடையாது, எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் கையெழுத்து போடல, பண்ணது பாலசுந்தர், என்ன வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சரமாரியான கேள்வி கேட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. ஏன் நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்திருக்கீங்க, ஒரு பக்கம் ஏன் எடுக்கல? அதே போல இந்த ரிஜிஸ்டர் நான் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் 2 பேரும் வந்து மாறி மாறி கருத்துக்கள் சொல்றாங்க. ஒருத்தர் தப்பு நடந்திருக்குன்றாரு, ஒருத்தர் தப்பு நடக்கலன்றாரு. இவங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கு. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. இது எப்போதான் அவிழும்? இல்லை, இந்த விஷயத்த நம்ம மக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒன்லைனா புரிஞ்சுக்கணும். 60 வருடங்களாக பழனி தண்டபாணி மடம்ங்கிற அந்த மடம் வந்து திண்டுக்கல் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு 1 ஏக்கர் 40 சென்ட், 1.4 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தோட இன்னைய ரியல் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய். சரிங்களா? 100 கோடி. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த நிலத்தை 60 வருஷங்களா அங்க பழனி பால தண்டாயுதபாணி ஒரு மடம்னு சொல்லி அந்த மடத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒரு 4 பேரு உண்டு கழிச்சு அதுல வாழ்ந்துருக்காங்க. இந்த வாழ்ந்தவங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே கடந்த ஆட்சி இதை என்ன பண்ணுது, கடுமையாக நடவடிக்கை எடுத்து பல கோயில்களை, சேகர் பாபு நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது, ஏதோ பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவர் இல்லை. அவர் பார்க்கறதுக்கு அமைதியா ஏதோ ஆன்மீகவாதி மாதிரி இருக்கிறாரு. சில பேர் வந்து முற்போக்காளர்கள் கூட அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க. அவர் வந்து அங்க இணக்கமா இருந்தாரு, இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சார். நிறைய நிலங்கள் 8000 கோடிக்கு பெருமானம் உள்ள நிலங்களை மீட்டாரு. அதனால சேகர் பாபுட்ட நீங்க இன்னைக்கு வந்து நேத்து வந்த ரமேஷ் அப்படியே எந்திரிச்சு அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினைச்சாப்புல. சேகர் பாபு பண்ணதை நாம் இதுல புரிஞ்சுக்கணும். அப்போ 60 வருஷமா கையகப்படுத்தி வச்சிருந்த ஒரு நிலத்தை சட்ட போராட்டம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அதை கொண்டு வந்து அறநிலையத்துறையோட ஒப்படைச்சு பழனி கோயில் நிர்வாகத்தின் கையில ஒப்படைக்கிறார். ஆமா, சரிங்களா? இவ்வளவு பெரிய பழைய நிலம் அந்த கைவிட்டு போனதுங்க, மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து அந்த பழனி இன்னும் சொல்றதா இருந்தா, பக்தர்கள் மொழியில சொல்றதா இருந்தா, அப்பன் முருகன் கையில இருந்து விலகி போய் ஒரு திருடன் கையில இருந்ததை புடுங்கி மறுபடியும் முருகன் கைக்கே கொடுத்தவரு இந்த கடந்த காலத்தில் சேகர் பாபு. இவ்வளவு வேலையை செஞ்சது திராவிடம். சேகர் பாபு தனிநபர் கிடையாது, அவருக்கு ஓட்டு போட்டது அந்த கட்சி. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த பார்ப்பார கூட்டம் வந்து
இந்த அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது எங்க வாழா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு தான் எல்லா ஃபேவரிசமும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அவர் என்ன பண்றாரு, இப்படி நடத்துறாரு. இப்படி நடந்த ஒரு பொருளைத்தான், இப்படி ஒரு நடந்த ஒரு சொத்தைத்தான் இவர்கள் கடந்த சில மாதங்களாக, அதாவது அந்த நிர்வாகமும், அதாவது நிர்வாகம் மீன்ஸ் அங்க ஏற்கனவே அதை சுரண்டி தின்னுட்டு இருந்த சில பேர் அதை விற்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்பவுமே நடக்குது, கடந்த ஏப்ரல் மே மாதத்திலே நடக்குது. அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்டினுடைய இது நடக்கும் போது, அதாவது நீங்க டிரான்சிஷன் பீரியட் நடக்கும் போதே, கவர்மெண்ட் மாறுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பீரியட்ல இவர்கள்ட்ட வந்து ஒரு காபந்து சர்க்கார் இருக்கும்போது இவர்கள்ட்ட வலு குறைந்த உடனேயே திமுகவினுடைய வலு குறைந்த செயல்பட மாட்டாரு, சேகர் பாபு கிட்ட செயல்பட முடியாது அப்படிங்கிற தைரியத்துல, இன்னொன்னு அந்த வாங்கி கொடுத்த அந்த அரங்காவலர் குழு இருக்குல்ல, அங்க இருக்கிற பழனி, அதுவும் வேலை செய்யாதுங்கிற நினைப்புலையோ அல்லது அதை சரி கட்டிக்கலாம் அப்படிங்கிற திமிர்லையோ அவர்கள் வந்து தொடர்ந்து அதை கொண்டு போறாங்க. இதை அவர்கள் ஸ்மெல் பண்ணி ஒவ்வொரு முறையும் முறியடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 முறை முறியடிச்சிருக்காங்க இவர்கள் வந்து அதை விற்கணும்னு முயற்சி பண்ணி. இது எல்லாம் நடக்காம போனதுக்கு அப்புறம் தான் இந்த புதிய ரமேஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அறநிலையத்துறை அமைச்சர், அவருக்கு ரொம்ப பெருமைகள் உண்டு. அவர் வந்து சாதாரணமா அப்படியே பொங்கிருவாருங்க. அதாவது ஒரு சிறு துளி ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் அப்படியே கன் மாதிரி ஆயிடுவார். ஆமா, முறுக்கு பாக்கெட்ல மேனுஃபேக்சரிங் டேட் போடலன்னா முறுக்கு தூக்கி மூஞ்சில அடிச்சிடுறாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கிற? யார் புளியோதரையெல்லாம் சாப்பிட்டு செக் பண்ணு. புளியோதரையில என்ன புளிப்பு இல்ல, கம்மியா இருக்குது. என்னது புளியோதரைன்னா என்னது? புளிப்பா இருக்கணும். புளிப்பா இருக்கணும், புளி இருக்கணும். புளி இருந்தா தானே புளியோதரை. என்னது என்ன சிக்கன் பிரியாணியா? அதனால புளிப்பு இருக்கணும் அப்படிங்கிறாப்ல. அப்படியே ரொம்ப அரைச்சீட்டம் அடைவாரு. முறுக்கு பாக்கெட்ல என்னங்க, ஊர்ல லோக்கல்ல முறுக்கு சுற்றி, எங்கள் ஊர்லலாம் கோபாலண்ண முறுக்குன்னு பேர். அது வருஷ காலமாக வரும். கடையில் போட்டிருப்பாங்க, 4 நாள்னா வாங்கி சாப்பிட்லாம். 2-3 நாள் அடிச்சு என்ன காம்பிடுச்சுண்ணே அப்படின்னு கடைக்காரர்கிட்ட சொன்னோம்னா அவர் திருப்பி வாங்கிடுவாரு. புது பாக்கெட்டை உடச்சி கொடுப்பாரு, இந்த பாக்கெட் ரிட்டர்ன் கொடுப்பாரு. இதுதாங்க நடைமுறை. இதுதான் கோவில்பட்டிக்கு போனாலும் அதான் நடக்கும், மணப்பாறை முறுக்குக்கு போனாலும் அதான் நடக்கும். அவன் என்ன லேசு கம்பெனியா அல்லது பெரிய பெரிய டாடா அம்பானி கம்பெனியா? அவன் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு குத்தி அதெல்லாம் முறைப்படி பார்க்குறது எது இருக்குது. அதெல்லாம் ப்ரொசீஜர் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எளிய குடிசை தொழிலில் இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவரு புதிய சிங்கம் இல்லையா, அவர் கழத்துல இறங்கி ரீல்ஸ் போடணும்ல, அதுக்கு வசதியா யாரு கிடைச்சா? பாவம் அந்த முறுக்கு வியாபாரி தான். இதை வந்து சேகர் பாபு செஞ்சாரா? சேகர் பாபால இதை முடியுமா? முடியல. அவர் என்ன பண்ணாரு, சொத்துக்களை வந்து மீட்டு கொடுத்தாரு. முறுக்குல போய் டேட் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை மீட்டு கொடுத்துட்டு நீங்க பெரிய திராவிட மாடல் இருக்கீங்க. நாங்க யார் தெரியுமா? 30 ரூபா முறுக்கு பாக்கெட்ல நாங்க மேனுஃபேக்சரிங் டேட் பார்ப்போம். புளியோதரை டெஸ்ட் பண்ணி பாப்பா, வரலாம் போட்டு பாப்போமா அப்படின்னு சேகர் பாபுக்கு சவால் விட்டவர் இந்த ரமேஷ். அப்படிப்பட்டவர் வந்ததுக்கு பிறகு அவர் மட்டும் இல்ல, அது இந்த குற்றச்சாட்டுல லோகேஷ்ங்கிற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. அவர் 2 பேரும் தான் பேட்டி கொடுக்குறாங்க. அது வந்து ரமேஷ் பதறாப்புல, ஏன்னா அவரு ஞானவாதம், நான் தான் அப்பழுக்கற்றவன்னு நாடகம் போட்டு இருக்காரு. அந்த பிம்பம் உடையும் போது பதறாரு. அவர் லோகேஷ் ரொம்ப கூலா இருக்கிறாரு. தப்பு நடந்துச்சுங்க. இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே, நம்ம தொழில இதெல்லாம் சகஜம் தானே. எதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்க? வாங்கப்பு அப்படின்னு சிங்கமுத்து சொல்லுவார் தெரியுமா? அதே மாதிரி லோகேஷ் இருக்காப்ல. மத்தபடி இவங்களுக்கு கொள்கை வேறுபாடல் அல்ல. தூய சாக்கடைக்குள்ள கிடந்தா அவர்களுக்கு என்ன கொள்கை வேறுபாடு? அதெல்லாம் கிடையாது. நான் இப்படி ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லி வச்சிருக்கிறேன், அது அம்பலப்படும் போது வருத்தப்படுறாரு ரமேஷ். ஆனா லோகேஷ் அப்படி கிடையாது, இதெல்லாம் நமக்கு சாதாரணமப்பா அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாரு. மற்றபடி இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க அந்த பழனி கோயில் அடிவாரத்துல அங்க பக்கத்திலேயே ஒரு சார் பதிவாளர் இருக்கிறாரு. அந்த நிலத்தை விற்பதற்கான அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய பாலச்சந்தர் அப்படிங்கிற அந்த சார் பதிவாளர் அதற்கு ஒத்துக்கல, அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஏன் சம்பந்தம் இல்லாம பாலச்சந்திர மாத்தணும், இடமாற்றம் செஞ்சிடுறாங்க. இடமாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அம்மையார் அந்த இடத்துக்கு வரணும். யார்? ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பூரை சேர்ந்தவங்க. அவங்க அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வரணும். இவர்கள் வருவதற்கு அந்த அம்மா 10 நாளா வரல.
இங்க இது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதுல போய் நம்ம தலையை கொடுத்தோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால என்ன நடக்குன்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு அவங்க அங்கே திருப்பூர்ல இருக்கிறாங்க. அந்த அம்மா வரல. இதற்கு மத்தியில் தான் குன்னூர்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க, ஜஸ்டின் மணிகண்டன். அவர் மூலமாகத்தான் இந்த 100 கோடி ரூபாய் 100 பிளஸ் கோடிகளுக்கு 8 ஜீரோன்னு நினைக்கிறேன், சேர்த்துக்காங்க. எத்தனை கோடி எத்தனை சைபர் எவ்வளவு பணம்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பணம் உள்ள ஒரு இதை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது 100 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை 2 ரூபாய்க்கு வித்துருக்காங்கன்னா அதுல அவர்களுக்கு கிடைத்த தொகை 98 கோடி ரூபாய். இந்த 98 கோடி ரூபாயில எத்தனை கமிஷன், எவ்வளவு கலெக்ஷன், யார் யாருக்கு எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. இதுல இந்த டாக்குமெண்ட்டுகளை இதையெல்லாம் செய்வதற்கு சேதுபதி, துரைராஜ் இவர்கள் தான் இந்த கை மாற்றி விடுவதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னா அவர்கள் மேல் குற்றச்சாட்டு இது பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தான் ஒட்டுமொத்த காரணமுமே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த பத்திரப்பதிவு துறைக்கும் சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவர் குமரகுருபரர்னு ஒருத்தர். அதே மாதிரி IAS குமரகுருபரர். அதே மாதிரி அறநிலையத்துறைக்கும் சீஃப் செக்ரட்டரியும் அவர் தான். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான். அவருடைய கண்ணுக்கு தெரியாமலோ அவருடைய கட்டுப்பாட்டை மீறியோ எதுவும் நடந்திருக்க முடியாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைன். ஆளு ஒருத்தர் தான். ஆனா அவர் பற்றி எந்த தகவலுமே இங்க பெரிதாக பேசப்படுவதில்லை. ஆனா ஒரு சீஃப் செக்ரட்டரி அமைச்சருடைய நாலேஜ் இல்லாம பண்ண முடியுமா? ஆமா அமைச்சர், ஆமா அது இருக்குது. 2 துறையின் அமைச்சர்களின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக நான் டிவியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், செக்ரட்டரி சொல்லிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. என்ன உங்களுக்கு தெரியுமா? கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரி அவங்க சொல்லிதான் நடந்துச்சுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் அதுவும் இதுவும் ஒண்ணுதானே. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையத்தான் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க ஜஸ்டின் மணிகண்டன் செஞ்சார் நீங்க சொல்றீங்க. கோர்ட்ல அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் சைன் போடவே இல்லை, பாலசுந்தர் தான் சைன் போட்டாரு அப்படின்னு அவரு டபாயிறாரு. இல்ல இப்போ இந்த பாலசுந்தர் தான் சைன் போட்டாரா அல்லது ஜஸ்டின் மணிகண்டன் தான் போட்டாரா, இவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்களா அப்படிங்கறத தாண்டி இந்த அரங்காவலர் குழு, இந்த பழனி இது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்காரு, மாரிமுத்து. அவரு சில நாட்களுக்கு முன்னாடி, இந்த விவகாரங்கள் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து மாநில அளவிலான ஒரு பெரிய பொறுப்புக்கு அவரை மாற்றுறாங்க. எப்படி பாருங்க. அதாவது ஒருத்தர் சார்பதிவாளராக இருந்தவர் அவர் மாற்றி போறாரு. இடையில புதுசா ஒருத்தர் வராரு, இவருக்கு புதிய ப்ரமோஷன் கொடுத்து மேல கொண்டு போறாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. இந்த 98 கோடி ரூபாயை பணத்தை யாருக்கிட்ட எங்க போனுச்சு? கையும் களவுமாக மாட்டிருக்காங்க. இந்த இதுல இன்னொரு விவகாரத்துல இன்னொரு விஷயம், இந்த ரிஜிஸ்டர் பதிவு பண்ணாங்களா, இதை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணல, ரத்து செய்யவே இல்லை, நீதிமன்றம் ரத்து செய்யுது. இதுவும் நம்ம ஆமா, இது கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அரசு நீங்க எதுவும் செய்யலைங்க. ஆமா, இவங்க 2 பேரும் மாறி மாறி பேட்டி கொடுத்தாங்கல்ல, அப்ப சொல்ல வேண்டியதானே, இதை நாங்க ரத்து செய்யறோம்னு சொல்லவே இல்லை. கோர்ட்டு சொல்லுது. எவ்வளவு யோக்கியம் பாருங்க. வேலை, அதாவது இவன் அதாவது அடிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலையை தவிர நடவடிக்கை எடுப்பது எங்களுடைய வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. குட்கா வித்தாருன்னு சொல்லி ஒருத்தரை அடிச்சு லாக்கப்லயே கொன்றுருக்காங்க. சோசியல் மீடியாவில் பொங்கி மக்கள் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் குரல் கொடுத்து அந்த விஷயம் பரவுனதுக்கு அப்புறம் 3 போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. இதுதான், அதாவது பிரச்சனை வெளியில இருக்கும் மேல இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன 2-3 ஏட்டையா அல்லது 3 பிசி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான் இந்த மாடலினுடைய இது. அதுலதான் இடத்துல தான் ஜஸ்டின் மணிகண்டன் மாட்டிட்டு இருக்கிறாரு. ஜஸ்டின் மணிகண்டன் தான் எக்ஸாக்டான குற்றவாளியா அல்லது அதுக்கு முந்தைய பாலசுந்தர் உண்மையான குற்றவாளியாங்கிறது விசாரணையில தெரியல. நீதிபதி என்னன்னா, ஏன் ஒருத்தரை மட்டும் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் இன்னொருத்தர் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுல எனக்கு தெரிந்து, அதாவது நாங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியாது. அதாவது குமரகுருபரர் IASக்கு தெரியாது, 2 துறைக்கும் வந்து அமைச்சருக்கு அமைச்சர்கள் 2 துறை அமைச்சர்களுக்கு தெரியாது.
அதே மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி மாரிமுத்துக்கு தெரியாது. ஆனால் வெறும் ஒரு குன்னூர்ல இருந்து மாறி வந்த ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும், அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர் அந்த கையெழுத்து போட்டு மாற்றிக்கிட்ட சேதுபதியும் துரைராஜ், இந்த 3 பேர் மட்டும்தான் தனியா ஒரு ராஜாங்கம் நடத்துறாங்க, அரசாங்கம் நடத்துறாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மக்களை கேணக்கு இருக்குங்க. அவங்களுக்கு அறிவு கிடையாது. நாம எதை சொன்னாலும் நம்புவாங்க, மண்ணள்ளி போட்டாலும் வாங்கி தின்னுடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஈஸியா அவங்களால டீல் பண்ண முடியும். கரெக்ட். இதுல நம்மளுக்கு இன்னும் சந்தேகம் வந்து எப்படி இவங்க 2 துறை அமைச்சர்களும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் வருதுன்னா, இத பத்தி பேசின உடனே கேஸ், யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்க மேல வந்து என்னன்னா அவதூறு வழக்கு எல்லாம் போடுறது இல்ல, வன்முறையை தூண்டுற விதத்துல வழக்கு, இதுக்கும் வன்முறைக்கு சம்பந்தமே இல்லையா, கோர்ட்டே வந்து என்ன பண்ணிச்சு, கண்டிச்சிச்சு. நீங்க வந்து அவதூறு வழக்கு தானே போடணும், வன்முறையை தூண்டுற இதுக்கு அது வன்முறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. சோ அமைச்சர் ரமேஷை பத்தி பேசினாலே கேஸ். ஏன்னா இதை பத்தி பேசி பெருசா வந்துடுச்சுன்னா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். வைரமுத்து தான் சொல்லுவாரு, பூ பறிக்க கோடரி எதற்கும்பாரு. பூங்கிறது மென்மையானது தாங்க, அதை கையிலேயே படிச்சிடலாம், எதுக்கு கோடரி பயன்படுத்துறேன்னு கேட்கிறாரு. அவர் வேற காரணத்துக்கு சொல்றாரு. ஆனா அந்த பாசிஸ்டுகளோட பொறுத்தவரை என்ன தெரியுமா, நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பாசிஸ்டுங்கிற வார்த்தையை புரிஞ்சுங்க. அவங்க கையில கோடாரி மாதிரியான பெரிய ஆயுதம், அதாவது வலுவான அதிகாரம் இருக்கும். நீங்க சின்ன ஆணியா போடுங்கன்னாலும் பெரிய கோடாரியா போட்டு தான் விட்டுறாங்க. அதை சின்னதா ஒரு கம்பியை போட்டு நெம்பினா வந்துடும். அப்படி கிடையாது. உங்களை எந்த அளவுக்கு பெருசா நடவடிக்கை எடுக்குமோ அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு சாதாரண ஒரு பத்திரிகையாளருங்க விஜயன், பாவம் அந்த ஆளு, அவர் ரொம்ப நல்ல பையன், ஆமா ரொம்ப நல்லவ. விஜய் டிவிக்கு முதல்ல அவர் வந்து வாய்ப்பு கேட்டு அவர் வந்து தமிழ் பேசி எங்கள் மூச்சுல வந்து வெற்றி பெற்ற போதுல இருந்து எனக்கு தெரியும். இன்னும் கூடுதலா பட்டிமன்ற பேச்சாளரா இங்க கண்ணகியா மாதவியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்ணகின்னு ஒரு நாளும் மறுநாள் மாதவின்னு மாத்தி பேசுறதுக்கான இரட்டை நாக்கு படைத்த பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரிங்களா, இவங்க யாரு என்ன யாருன்னு எனக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு நெருக்கமான ஒரு சாதாரண அதுவும் ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர். நீங்க வந்து பேரம் நடத்துறீங்க, அதுல ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா இன்னும் கூடுதலா கேக்குறாங்க. அந்த திருநாவுக்கரசுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கதானே செய்வாங்க, அவங்கள்ட்டையும் வாட்ஸ்அப்ல பேசத்தானே செய்வாரு. ஆமா, அதையும் பிடிச்சி கேட்கலாமா? நாளைக்கு விடிய உங்களுக்கு கூட வாட்ஸ்அப்ல விடிய. நான் என்ன கேட்கிறேன், திருநாவுக்கரசு குற்றவாளி, அவர் வந்து வாட்ஸ்அப்ல பேசியிருக்கிறாருன்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டையும் பேசியிருப்பார் இல்லையா, அம்மா நான் நாளைக்கு வடை சாப்பிட்டு சாம்பார் ரெடி பண்ணி வை, நான் 2 ஆள் வருதாங்க. யார் அந்த 2 ஆள் கேள்விருக்கலாம். என்ன 2 பேர் திடீர்னு 2 பேர் நம்மள வீட்டுக்கு சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கிற, இது என்ன கோடு வேடு, இது என்ன கோடு வேடு, சாம்பார் சட்னிங்கிறது என்ன கோடு வேடா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்க முடியுமா? அதுவும் எத்தனை மணிக்கு? அதான் கேசி பழனிசாமி வந்து ட்விட் போட்டிருக்காரு, விஜயனை விசாரிக்கிறதுக்கு அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் விசாரிக்கிறதுக்கு பகல்ல காலையில் ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா 2 மணி வரலாம் விசாரிக்கலாம், சாப்பிட போக சொல்லிட்டு மறுபடியும் வந்து சாயங்காலம் வரலும் விசாரிக்கலாம். ஆனா கூப்பிட்டு நைட்டு 7 மணிக்கு கூப்பிட்டு 12 மணி வரலும் விசாரிக்கிறது, மறுபடியும் போக சொல்லிட்டு 2 மணிக்கு என்ன போக விட்டுட்டு புறமண்டையில் அடிக்கிறேன்னு வடிவேலு கேட்பார்ல, யார்கிட்ட கேட்பாரு? விஜய் கிட்டதான் கேட்பாரு. போக விட்டுட்டு புறமண்டையில் அடிக்க எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. யாருக்கிட்ட? சாதாரண ஒரு பத்திரிகைக்காரன்ட்ட. அப்போ எதை எடுக்கணும்? பூ பறிக்க இருக்கியா, எங்க கிட்ட கோடாரி இருக்கும்போது நாங்க எதுக்கு பூவை சாதாரணமா படிக்கணும், அதே 2 போடு. அதனால இவர் வந்து இதுதான் பாசிசம். இந்த தெனாவட்டு ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு, இவங்களை பத்தி எதுவுமே நம்ம பேசிடக்கூடாது. இவங்க செய்யற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எதையுமே வந்து நம்ம வந்து பேசிட்டோம்னா உடனே நம்ம மேல இப்ப கூட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சதி. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்களை நீங்க புரிஞ்சுக்கங்க, இது ஒரு அந்நிய சதி. நாங்க எதுவுமே செய்யல, நாங்க பேசவே இல்லைங்க. நாங்க இப்ப உங்ககிட்ட ஏதாவது பேசணுமா என்ன? எங்க மேல நீங்க கேஸே போட முடியாது, ஏன்னா நாங்க பேசவே இல்லை. இது வந்து அந்நிய சதி. யாரோ வந்து உள்ள வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு எங்களை பேச வச்சுட்டாங்க, அதனால எங்க மேல கேஸ் போடவே முடியாது. ஓகே, இப்பதான் தெளிவு வருது, இப்பதான் தெளிவு வருது எனக்கு. ஆபரகா டாபரா. சரிண்ணா, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது.
இன்னைக்கான செய்திகள் போதும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட இணைவோம். தேங்க்யூ.